வெல்கம் டு போனாஸ் கிச்சன். நம்முடைய போனாஸ் கிச்சனில் நம்ம வந்து பொங்கல் விழாக்கு பார்க்க போகிறோம். சூப்பராக நம்ம பொங்கல் கொண்டாட போகிறோம். இந்த பொங்கல் இப்போ நம்ம நம்மளுடைய மனசு மாதிரி இந்த பொங்கலும் நல்லபடியாக பொங்கணும்னு நம்ம ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். நம்ம ஒவ்வொரு விவசாயிகளும் அவங்க பட்ட பாடு இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அந்த பாடுபட்டு ஒவ்வொரு நெல்மணியையும் நம்மக்கிட்ட கொண்டாந்து சேர்க்கறதுக்குள்ள அவங்க பட்ட பாடுக்கு எதுவுமே ஈடு இணையாகாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லும் விதமாக நம்ம இந்த பொங்கலை கொண்டாட போகிறோம். இந்த பொங்கல் வந்து அவங்களுக்கு, விவசாயிகளுக்கு சமர்ப்பணம். என்னுடைய இல்லை, உங்கள் எல்லாருடைய சார்பாகவும் நான் விவசாயிகளுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொங்கலை நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி பொங்கல் கொண்டாட போகிறேங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து பொங்கல் கொண்டாடுறதுக்காக நான் வந்து மண்பானையும் மண்ணால் செய்த அடுப்பும் வாங்கி வச்சுருக்கிறேன். இதில் வந்து என்னுடைய பொண்ணு தான் ட்ராயிங் போட்டிருக்காங்க. சிம்பிளான ட்ராயிங்காக தான் போட்டிருக்காங்க. இப்போ சூப்பராக பானையில் நம்ம வச்சுருவோம். இந்த கோலம்லாம் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னுடைய பொண்ணுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சின்ன பானையாக அழகாக வாங்கிட்டு வந்து அடுப்பு இதுலேயும் ரெண்டுலேயும் வேறு வேறு கோலமா, ஆமாம், ரெண்டுலேயும் வேறு வேறு கோலம் போட்டிருக்காங்க. இப்போ சூப்பராக நம்ம இதை கொண்டு போய் வச்சு நம்ம மாடியில் பொங்கல் கொண்டாட போகிறோம். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ள போய் பார்க்கணும் வாங்க. இப்போ நம்ம வந்து பானைக்கு மஞ்சள் கொத்து காப்பு கட்டிக்கலாம். மஞ்சள் கொத்தால் நம்ம வந்து காப்பு கட்ட போகிறோம். வாசனையாக இருக்கு. ஓகே, சூப்பராக கட்டியாச்சு. சுருகி விட்டுறலாம், இல்லாட்டா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பொங்கல் பொங்கும்போது. நல்லபடியாக பால் பொங்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ கட்டியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து மேலே மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். வாங்க.
எல்லாம் இப்படி பண்ணும்போதே டோப்பாக விழுந்துருது. அவ்வளோதான், இப்படி பண்ணும்போதே விழுந்துருது. அது எத்தனையோ குச்சியில் இருக்குது. காற்று இல்லாமல் இருக்குது. శుక్లాంబరం శశీరం సతులచం ప్రసన్నవదనత్యాసరూపం శాంతి శ్రీ కర్పవనాయనకు మంగళం జరగ శ్రీ ఆరోపరవాయనకు మంగళం జరగ శ్రీ మగేశ్వరియనకు మంగళతీర్థం జరగ. ஓம் எனும் திருநாமத்திற்குடைய யானை போன்ற முப்பெற்ற ஜீவுடைய ஸ்ரீ கர்ப்பமூர்த்தி நான் தொடரும் சகல காரியங்களிலும் எந்த விதத்திலும் ஏற்படாமல் இருக்கின்றன. ஓம் நமக்கு இருக்கிறது ஈஸ்வாகா. ஓம் ஸ்ரீ கிரம் கொண்டதே சர்வோஷமான ஈஸ்வாகா. ஓம் ஸ்ரீ கிரீம் கிரம் கொண்டதே சர்வோஷமான ஈஸ்வாகா. ஓம் ஸ்ரீ கிரீம் கிரம் கொண்டதே சர்வோஷமான ஈஸ்வாகா. பாலும் தெளிதேனும் பாகும் பற்பவை நாளும் கலந்துனுக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிந்து தூமுனியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றுந்தா கடவுளை தேமை நீ விநாயக பெருமானே. ஓம் ஸ்ரீம் கணபதியே நம. 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 ராஜா பிரசகேசன் புண்மேகி சிங்கா மகா மாய மங்கியம் காமேஸ்வர ரூப சுன்னா இது அக்ஷாய குபேர்ஷ மகாராஜாய நமக. கடவுளை தூய்மை நல்ல விதமாக அந்த பொங்கல் பொங்கணும். கடவுளை தூய்மை விவசாயிகள் அத்தனை பேர்த்துக்கும் எங்களுடைய நன்றி. எல்லா கேள்விகளையும் எப்படியாக பாதுகாப்பாக வழிநடத்துவதாம் அருள் பேரற்று இறைவனுக்கு எல்லா நேரத்திலும் எல்லா இடமும் எல்லா கேள்விகளையும் எளிமையாக பாதுகாப்பாக வழிநடத்துவதாம். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல்.
அண்ணி அதே இடத்துல தான் போகுது. வச்ச தண்ணி கரெக்டாக இருந்துருக்கு பாரு. இன்னும் ஒரு அரை அலாக்கு போட்டுருக்கோம். இந்த அம்மா 1/2 கிலோ அப்படின்னுச்சு. கொலைய வந்தாங்க. பருப்பு முழுசு முழுசாக இருந்துச்சு. இவ்வளோ நேரத்துக்கு பருப்பு வந்திருக்க வேண்டாம். இன்னும் அடி பிடிக்கல. பருப்பு இதெல்லாம் வேக வச்சுட்டேன், கலங்கெல்லாம் வேக வச்சுட்டேன். போய் ஒன்லி வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கிட்டு காய்கறியாக நறுக்கி வச்சுட்டு மாற்றி மாற்றி தாளிக்க வேண்டியது. சாம்பாருக்கு வதக்கி விட்டுட்டு இந்த அடுப்பு மாற்றிட்டு இந்த இதில் ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு போட்டுக்க. பருப்பு வேகவே இல்லை. சரி, நம்ம இது வெல்லம் ஊற்ற போகிறேன். நீ சாயாத மாறானா? சாயாத. இந்த ஒரு இது கொடு, ஒரு கட்டை ஒன்று கொடு. ஓகே, இப்போ நான் தீபம் காமிக்க போகிறேன்.
ராஜராஜ பிரசகேசன் பொன்மேக சங்காமாய மக்கியம் காமேஸ்வர ரூப சன்னாயசு அக்ஷாய குபேர்ண மகாராஜாய நமக திருமங்கல மாங்களே சர்வாசகாதையே சர்வதேஸ்வரி நாராயண நமோஸ்துதே பூந்தேவி யசோதேவி பகம் பௌதி தெக்மே புஜாந்தேவி தனந்தே சனக பிரதேகிமே. இப்போ சமையல் பண்ணிக்கலாம். நம்ம இரும்பு சட்டி நான் அடுப்பில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் வந்து சாம்பாருக்கு வெண்டைக்காய் ஒரு 4 வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். அதை மட்டும் நான் இப்போ வதக்கிக்கிறேன். நான் இப்போ நம்ம வந்து நிறைய காய்கறி போடுறதுனால நம்ம கொஞ்சமாக காய் போட்டால் போதும். ஒன்றுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நாட்டு காய்கறிகள் போட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்கணும். லைட்டாக வதக்கினா போதும். முதல்ல கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டோம்னா அப்புறமா நம்ம சாம்பாரில் நம்ம கலந்துக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம அடுத்த ஸ்டவ்வில் போட்டுட்டு இப்போ நான் சாம்பார் தாளிக்கிறதுக்கு பாத்திரம் போட்டிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ அதில் வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம், இதை லைட்டாக வதக்கிட்டு நான் வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் எடுத்து இதில் ஊற்றிக்க போகிறேன். தக்காளி வந்து நான் நறுக்கி போட்டெல்லாம் வதக்கிறது கிடையாது. அது வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அரைச்சே ஊற்றிடுவேன். இந்த மாதிரி நம்ம அரைச்சி விடும்போது சாம்பார் வந்து நமக்கு கொஞ்சம் திக்னஸும் கிடைக்கும். கொஞ்சமாக தக்காளி போட்டாலும் போதும். இப்போ அதை தக்காளி வதக்கி விட்டுட்டு இப்போ நான் சாம்பாருக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். நமக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் வந்து முருங்கைக்காய் போடுறேன். இது வந்து சிறுகிழங்கு வாங்கினேன், அதுவும் போட்டுக்கிறேன். அப்புறம் கத்திரிக்காய் 1 போடுறேன். பூசணிக்காய் கொஞ்சோண்டு போடுறேன். இதெல்லாம் அவரைக்காய் கொஞ்சம் ஒரு 3 அவரைக்காய் 3-4 அவரைக்காய் இருக்கும் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி போட்டு கிண்டி விட்டுட்டு இது நல்லா வேகட்டும். இதிலே கொஞ்சம் நம்ம புளி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சமைச்சதுமே சாப்பிட போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த மெத்தடில் நம்ம சாம்பார் வைக்கலாம். சப்போஸ் சாப்பிட்றதுக்கு இன்னும் 1 ஹவர் இருக்குது, 1.5 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து பருப்புலேயே வேக வைக்கலாம் காய்கறியெல்லாம். இப்போ நான் வதக்கி வச்ச வெண்டைக்காயை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ கொஞ்சமாக சாம்பாருக்கு தேவையான புளி ஊற்றிக்கிறேன். வேகும்போதே புளியெல்லாம் உப்பெல்லாம் காயில் சாந்துடும். ஸோ அதனால் நம்ம சமைச்ச உடனே நம்ம சாப்பிட்லாம் இந்த மாதிரி செய்யும்போது, இந்த மெத்தடில் செய்யும்போது. கடைசியாக நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பை விட்டுக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு நான் உப்பு போட்டிருக்கேன். நான் இப்போ இதை எடுத்து நான் பக்கத்து ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு இப்போ நான் வந்து சேப்பங்கிழங்கு வறுக்க போகிறேன். இதில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இப்போ சேப்பங்கிழங்க நல்லா வேக வச்சு அதில் வந்து மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ அதை எடுத்து நான் வந்து வறுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நல்லா பரட்டி விட்டு நல்லா முருகலாக நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயெல்லாம் இருத்துட்டு எடுத்து வைக்கணும். இதிலேயே இந்த எண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் சேப்பங்கிழங்கு இருக்குது. நான் அதை போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இதே எண்ணெயிலே நான் வந்து இப்போ கருணக்கிழங்கு மசியல் பண்ண போகிறேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு,
கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம். இதுக்கு வந்து அப்போ சின்ன வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஒரே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரே பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அது கருவேப்பிலையோடு சேர்ந்து போயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக தக்காளி இதில் நான் போட்டுக்கிறேன். நான் இதில் வந்து நான் அரைச்சி போடலை. ஏன்னா மசியலும் மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கோமா, தக்காளியும் அரைச்சி ஊற்றினோம்னா ரொம்ப குழன்னு இருக்கும். அதனால் நான் இந்த இதுக்கு வந்து நல்ல ஒரு கனிஞ்ச தக்காளியாக பார்த்து பாதி தக்காளி நான் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ நான் வேக வச்ச கருணக்கிழங்க மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து நான் அதில் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நான் அதுக்கு புளி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றினா போதும், ரொம்பவும் புளிக்கக்கூடாது. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக வரமிளகாத்தூள். உங்களுக்கு காரம் வேணுங்கிறவங்க நிறையா போட்டுக்கலாம். எங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் போதும், அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் நான். இதை போட்டுட்டு நல்லா சுருள கிண்ட வேண்டியது தான். இதை அவ்வளோதான், மசியல் ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நல்லா சுருள கிண்டி விடணும். இப்போ நான் இதை வந்து பக்கத்து பர்னருக்கு மாற்றிட்டு இப்போ சாம்பாரை நம்ம கொதிக்க வைக்கலாம். இப்போ சாம்பாரில் நான் வந்து பருப்பு விட்டுட்டேன். அதை நான் வந்து வீடியோவில் காமிக்க முடியல. அந்த பர்னரில் அங்கிட்டு இருக்கும்போது நான் ஊற்றினேன் நான். இப்போ பருப்பு விட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இறக்க போகிறதுக்கு முன்னாடி சாம்பாரில் கொஞ்சமாக நெய் விட்டால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழம்புல வந்து ஆடை படரும்போது குழம்பு பக்குவமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கொஞ்சமாக நெய் விட்டால் போதும், சும்மா கொஞ்சமாக விட்டால் போதும். அப்புறம் கொத்தமல்லி தூவிட்டு இந்த சாம்பாரை இறக்கி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு சாம்பார். இந்த மாதிரி நம்ம சாம்பார் செய்யும்போது உடனே சாப்பிட்லாம் நம்ம. அடுத்தது நான் வந்து ரசம் தாளிச்சிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். நெய்யில் ரசம் தாளிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகு, வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்ச ரசத்தை எடுத்து ஊற்றிட வேண்டியது தான். நான் ரசத்துலேயே மிளகு, ஜீரகம், மிளகாய் எல்லாமே, பூண்டு எல்லாமே அரைச்சி அதில் போட்டுட்டேன். இப்படியே கொதி வந்ததும் கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பரங்கிக்காய் புளிக்கறி பண்ணிக்கலாம். இதை நான் வீடியோவில் எடுக்க விட்டுட்டேன். நான் தாளிக்கிறத கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு, வெந்தயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பரங்கிக்காய் எடுத்து போட்டுற வேண்டியது தான். இப்போ இதில் ஒரு 2 பூண்டு பல் தட்டி போடுறேன். கொஞ்சமாக புளி ஊற்றுறேன். இது வந்து பரங்கிக்காய் புளிக்கறி. கண்டிப்பாக அதில் புளி சேர்க்கணும். புளி, இனிப்பு, உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் இதில். இது ஒரு செட்டிநாடு ஐட்டம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், காரம் வேணுங்கிற காரம் நிறையா போட்டுக்கலாம். இதில் வந்து 3மே சரிசமமாக இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே சரிசமமாக இருக்கும் இந்த டிஷ்ஷில். ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம் தூவி இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப வெரி வெரி சிம்பிளான ஐட்டம் இது. அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான ஐட்டம் கூட. இது மூடி போட்டு வேக வச்சுருவோம். இப்போ வெந்துருச்சு. கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கலாம் நம்ம.
ஒரு பெரட்டி விட்டு வெல்லம்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துட வேண்டியது தான், இறக்கி வச்சிட வேண்டியது தான். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நான் அவரைக்காய்க்கு வந்து பச்சை மிளகாய் போட்டு தாளிக்கலை, வரமிளகாய் தான் போட்டு தாளிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன், உளுந்தம்பருப்பு போடுறேன், 2 வரமிளகாய் கிள்ளி போடுறேன், கொஞ்சமாக வெங்காயம் இதை போட்டு வதக்கி. நான் கருவேப்பிலை போட மறந்துட்டேன் நான். இப்போ இதில் வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்ச அவரைக்காய் எடுத்து போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான அவரைக்காய் இருந்தால் 2 நிமிஷம் தான் அந்த பொரியல் பண்ணுறதுக்கு, சீக்கிரத்தில் வெந்துடும். ஒரு தடவை மூடிட்டு எடுத்து பார்த்தாலே வெந்திருக்கும். தேங்காயை போட்டு இறக்கிட வேண்டியது தான். காய் மட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போதும். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம்தான், அவ்வளோதான். இந்த வெந்துருச்சு. இன்னும் நம்ம தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியது தான். நல்லா கலர் மாறாமல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ் காய்கறியாக இருந்தால். இது பொரியல் பண்ணிட்டு திரும்ப அதே சட்டியில் நம்ம வைக்கக்கூடாது. வச்சிட்டோம்னா அந்த சூட்டுக்கு கலர் மாறிடும் காய். உடனே அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றிடணும் இதை. இப்போ தேங்காய் போட்டாச்சு, பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம அப்பளம் பொரிச்சிக்கலாம். நான் வடைக்கு ஊற வச்சுருந்தேன், கரண்ட் இல்லாமல் போச்சு. ஒரு 2 மணி நேரமாகவே கரண்ட் இல்லை. அதனால் நான் வடையெல்லாம் செய்ய முடியல என்னால். அதனால் அப்பளத்தை பொரித்து இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான். வாங்க, இப்போ நம்ம சூப்பராக பொங்கல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, சமையலும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம தலைவாழை இலை போட்டு நம்ம அதை பரிமாற போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சால்ட் வச்சுக்கிறேன், சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெண்பொங்கல் வைக்கிறோம். இப்போ நம்ம வெண்பொங்கல் தம்மில் போட்டதுனால அப்படியே நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ சைட் டிஷ் வச்சுக்கலாம். சேப்பங்களுக்கு வறுவல், பரங்கிக்காய் புளிக்கறி, அவரைக்காய் பொரியல், அப்பளம், சாம்பார், ரசம், தயிர், கருணைக்கிழங்கு மசியல். இப்போ நான் வந்து வடைக்கு ஊற வச்சுருந்தேன், பட் கரண்ட் போயிடுச்சு, டயத்துக்கு செய்ய முடியல. அதனால் நாங்கள் அப்புறமா செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். இப்போ இதோட முடிச்சாச்சு. எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பொங்கல் கொண்டாடணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.